உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கைங்க. தயவுசெய்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே தமிழக அரசியல் இங்கே சீரழிஞ்சு கிடக்கு, சீர்கெட்டு கிடக்கு. நீங்களும் பார்த்திங்கன்னா, இதை அரசியலை மறுபடியும் சீர்கெட வைக்காதீங்க, சீரழிக்காதீங்க. ஏற்கனவே இங்கே இந்த திராவிட அரசியல்னால் பார்த்திங்கன்னா, தமிழகமே பின்னோக்கி போய்க்கிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா, வளர்ச்சி இல்லாமல் இன்றைக்கி பின்னோக்கி போய்க்கிருக்கு. இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது. இன்றைக்கி மது போதைக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாக இன்றைக்கி தமிழகம் நிற்கிது. நீங்கள் இப்போ நீங்கள் நடுவில் நீங்கள் ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு ஏதோ சரி நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு தான் அண்ணன் சீமான் கை ஓரளவு உங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் செஞ்சார். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் திராவிடம் தான் அப்படின்ட்டு போனீங்க. இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்டுப்பாடற்ற இன்றைக்கி அரசியல் நடத்தினால இன்றைக்கி கரூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துயரச்சமே ஏற்பட்டிருக்கு. தயவுசெய்து அரசியலை கட்டுக்கோப்பட ஒரு கட்டுப்பாடான ஒரு அரசியலை நடத்துங்க. இல்லை அப்படின்னா தயவுசெய்து பார்த்திங்கன்னா விலகி போயிருங்க. எங்களுக்கு இவங்களே வச்சு மேய்க்க முடியல. நீங்கள் ஒரு அதிகப்படியான சுமையாக தான் இன்றைக்கி எங்களுக்கு தர்றீங்க. சிந்திச்சு அரசியல் நடத்துங்க. நல்ல தெளிவான அரசியல் நடத்துங்க. நன்றி.